ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்பாக இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நாம் தூங்குகின்ற, அதாவது தலைவாணியாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் அதற்கு அடியில் நீங்கள் இந்த பொருளை மட்டும் வைக்க வேண்டுமாங்க. இந்த பொருளுக்கு அதிக சக்தியானது இருக்கிறதாம். நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள் அவர்கள் சந்தித்தான் அல்லவா, அதனை போன்று உங்களுக்கு பிடித்த 7 ஜென்ம பாவங்கள் நீங்குவதற்கும், முக்கியமாக உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையுமே, உங்களை பிடித்த தரித்திரம் பீடைகள் அனைத்துமே நீங்குவதற்கும் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும், இதுக்கு செலவானது உங்களுக்கு ஆகப்போகுவதே கிடையாது. உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை மட்டும் எடுத்து அதை உங்களது தலையணைக்கு அடியில் வைத்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் தூங்கி வாருங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். நீங்கள் இந்த செயலை 21 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தாலே போதுமானது. இருந்தாலும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இதனை செய்து வருவதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது. முக்கியமாக 21 நாளோ 48 நாளோ தவறாமல் இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு பாவங்கள், அந்த 7 ஜென்ம பாவங்கள் உங்களை பிடிக்காது. முக்கியமாக உங்களோட முன்னோர்களின் ஆசையானது இதன் மூலமாக கிடைப்பதற்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. அது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஏலக்காய் இருக்கிறது அல்லவா, ஏலக்காயையும் ஒரு 3 ஏலக்காயோ அல்லது ஒரு ஏலக்காவோ எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதனோட இந்த ஒரு பொருளையும் சேர்த்துக்கோங்க. அது என்ன பொருள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரம் இருக்கிறது அல்லவா, இந்த வாசனை திரவியமாக கருதப்படக்கூடிய அனைத்திற்குமே எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கும் இந்த சூடத்தை ஏற்றி தான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களது தலைக்கு அடியில் இந்த சூடத்தை வைத்துட்டு தூங்குறதுனால உங்களை பிடித்த தரித்திரமும் பீடையும் உங்களை விட்டு ஓடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏலக்காயை நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், முக்கியமாக பணப்பிரச்சனைகள், நோய்கள் எதுவுமே உங்களை அண்டாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஏலக்காயை வைக்கணுமா. பாவங்கள் தீர்வதற்கும் இந்த ஏலக்காயானது பயன்படுமா. இந்த ஏலக்காயிலையும் அவ்வளவு சக்தியானது இருக்கிறதாம். எனவே நீங்கள் தூங்குறதுக்கு முன்பாக நமது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பொருளை மட்டும் நம்ம தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு தூங்கணுமாங்க. இதை போன்று நீங்கள் ஏலக்காயையும் ஒரு சூடத்தையும் எத்தனை நாட்கள் வரை வைக்க வேண்டும் என்றால் 3 நாட்களோ 7 நாட்களோ, அது எத்தனை நாட்கள் தாங்குகிறதோ அத்தனை நாட்கள் வைக்க வேண்டும். முக்கியமாக அந்த 2 பொருளையும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே அதை எடுத்து நீங்கள் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிடணுமாங்க. அதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த பொருளை நீங்கள் மட்டும்தான் உங்களது கைப்பட தொட வேண்டும். வேறு யாரும் அந்த ஒரு பொருளை தொடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். மொத்தமாக 21 நாட்கள் மொத்தமாக எத்தனை ஏலக்காயும் எத்தனை சூடங்கள் வருகிறதோ அதனை மொத்தமாக சேர்த்து வைத்து கொண்டு அதனை ஒரு மூட்டை போல கட்டி உங்களது தலையை சுற்றி அனைவரும் நடக்காத இடங்களிலுமே அல்லது ஓடுகின்ற தண்ணீரிலோ நீங்கள் போட்டு விடுங்கள். இப்படி 21 நாட்களுக்கு ஒரு முறை செய்து வாருங்கள். உங்களை பிடித்த பீடிகளும் உங்களின் மீது கண் திருஷ்டி இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குமாம். தவறாமல் இதனை செய்யுங்கள். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் செல்வதற்கு இது ஒரு படிக்கட்டாக அமையுமாம். தவறாமல் இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். போன்று நீங்கள் ஏலக்காயையும் ஒரு சூடத்தையும் எத்தனை நாட்கள் வரை வைக்க வேண்டும் என்றால் 3 நாட்களோ 7 நாட்களோ, அது எத்தனை நாட்கள் தாங்குகிறதோ அத்தனை நாட்கள் வைக்க வேண்டும். முக்கியமாக அந்த 2 பொருளையும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே அதை எடுத்து நீங்கள் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிடணுமாங்க. அதை உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அந்த பொருளை நீங்கள் மட்டும்தான் உங்களது கைப்பட தொட வேண்டும். வேறு யாரும் அந்த ஒரு பொருளை தொடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். மொத்தமாக 21 நாட்கள் மொத்தமாக எத்தனை ஏலக்காயும் எத்தனை சூடங்கள் வருகிறதோ அதனை மொத்தமாக சேர்த்து வைத்து கொண்டு அதனை ஒரு மூட்டை போல கட்டி உங்களது தலையை சுற்றி அனைவரும் நடக்காத இடங்களிலுமே அல்லது ஓடுகின்ற தண்ணீரிலோ நீங்கள் போட்டு விடுங்கள். இப்படி 21 நாட்களுக்கு ஒரு முறை செய்து வாருங்கள். உங்களை பிடித்த பீடிகளும் உங்களின் மீது கண் திருஷ்டி இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குமாம். தவறாமல் இதனை செய்யுங்கள். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் செல்வதற்கு இது ஒரு படிக்கட்டாக அமையுமாம். தவறாமல் இதை செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம்.